அதாவது அண்மை கால இந்திய அரசியல் வரலாற்றில், அரசியல் சாசன வரலாற்றில் இது போன்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறார் என்றால் சந்தேகம்தான். சமீப கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதன்முறை ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக 14 கேள்விகளை எழுப்பி ஏன் எனக்கு கட்டளையிட உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற துணையிலே ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது உண்மையிலேயே இது ஒரு புதிய அரசியல் சாசன தொடர்பான ஒரு சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது என்றால் மிகையல்ல. இதை அடுத்துதான் தற்பொழுது நாளை உச்ச நீதிமன்றம் சிறப்பு அமர்வை அமைக்கிறது. இதிலே 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது என்னவென்று பார்த்தால், தமிழ்நாடு அரசு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு ஒரு பரபரப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதிலே தமிழக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் அனுப்பிய மசோதாவை இவர்கள் உடனடியாக பதிலளித்து திருப்பி அனுப்ப வேண்டும், 2ஆம் முறை அனுப்பினால் மீண்டும் அதை ஓகே செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் அந்த உத்தரவு இருந்தது. அதே போன்று தமக்கு தேவைப்பட்ட காலமெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, 3 மாத காலக்கெடுவுக்குள் அனுப்ப வேண்டும். ஒருவேளை ஆளுநர் அந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பினாலும் அவரும் 3 மாத காலத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்ற வகையிலே அந்த தீர்ப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுதான் தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. தம்மை கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் அரசியல் சாசனத்தில் எங்கே இருக்கிறது, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள், உத்தரவை பிறப்பித்துள்ளீர்கள் என்ற வகையில 14 கேள்விகளை அடுக்கி தற்பொழுது ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமக்குடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்ச நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 14 கேள்விகள் அந்த கேள்விகளில் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக அரசியல் சாசன பிரிவு 149 கீழ் 1 பிரிவின் கீழ் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழியாக மத்திய அரசு உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. இந்த விளக்கத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது அண்மை கால இந்திய வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றதில்லை. திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியவுடன், ஜனாதிபதியின் கேள்வி எழுப்பியவுடன் தற்போது உச்ச நீதிமன்றம் அவசரமாக கூடியிருக்கிறது. தலைமை நீதிபதி கவாய் நேற்றுதான் பதவியேற்றார். பதவியேற்ற உடனேயே சுறுசுறுப்பு அடைந்து விட்டது உச்ச நீதிமன்றம் என்றுதான் கூற வேண்டும். நாளை சிறப்பு அமர்வு அமைக்கப்பட இருக்கிறது. 5 நீதிபதிகள் யாரெல்லாம் அந்த அமர்விலே இடம்பெறுவார்கள் என்பது இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என தெரிகிறது. 5 நீதிபதிகள் அமர்வு இந்த பிரச்சனை குறித்து விவாதித்து ஒரு தீர்ப்பினை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் சாசன பெஞ்ச் என்ற வகையிலே இந்த அமர்வு அமைக்கப்படும் என்று தெரிகிறது. இதற்கான உத்தரவுகள் தற்போது உச்ச நீதிமன்றத்திலே கிடுகிடுவென அந்த நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இது போன்ற உத்தரவு ஏற்பட்டிருப்பதால் இந்த தீர்ப்புக்கு ஏதேனும் சிக்கல் வருமா இல்லையா என்பதெல்லாம் இந்த முடிவினை ஒட்டிதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. தற்போது இது குறித்து அந்த அமர்வு, அந்த 5 நீதிபதி கொண்ட அமர்வு என்ன தெரிவிக்கிறதோ அதன் அடிப்படையிலே இந்த தீர்ப்பின் சாராம்சங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த அமர்வு உடனடியாக முடிவெடுக்குமா அல்லது எத்தனை நாட்கள் இந்த வழக்கு நடைபெறும் என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு 14 கேள்விகளை சுட்டிக்காட்டி, கேள்விகளை எழுப்பி தனக்கு கட்டளையிட முடியுமா என்ற துணையிலே உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பது என்பது, கேள்விகளை எழுப்பியிருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அரசியல் சாசன வட்டத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும்.